ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்ணேசா யூடியூப் சேனல். ரேஷன் அரிசியை இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா யூஸ்ஃபுல்லாக ரொம்ப நாளைக்கு வரும். நம்ம மாவாட்டினால் நல்லாயிருக்கும். பொதுவாகவே ரேஷன் அரிசின்னு இல்லை, எந்த அரிசியும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் போடவே போடாதீங்க. அவாய்ட் பண்ணிடுங்க. நம்ம பிளாஸ்டிக்கில் அரிசியை யூஸ் பண்ணும்போது அந்த பிளாஸ்டிக் வாடை அடிக்கும், வண்டு பிடிக்கும், சீக்கிரமே நமக்கு அரிசியை ஃபாயில் பண்ணிடும். அதனால் பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணிடுங்க. பிளாஸ்டிக்கில் போடாதீங்க. இங்கே பாருங்கள், பிளாஸ்டிக்கில் போட்டிங்கன்னா அந்த பிளாஸ்டிக் வாடை தான் அடிக்கும். அரிசியில் சாக்கிலே வச்சுருங்க. இந்த மாதிரி அரிசி சாக்கிலே வச்சுருங்க. வச்சு அதில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ரேஷன் அரிசியை வீக்லி ஒரு 15 நாளைக்கு ஒருக்க நல்லா சுடு வெயிலில் போட்டு எடுத்திங்கன்னா வண்டு பிடிக்காது. 2 வரமிளகாவை இதுக்குள்ளே போட்டிங்கன்னா, இல்லைனா வேப்பந்தழையை உள்ளே போட்டிங்கன்னா அப்படியே அந்த கசப்பு தன்மைக்கு வண்டு பிடிக்காது. அப்படியே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் அரிசி போடுறத அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூட்டையிலே வச்சு யூஸ் பண்ணுங்கள்.